ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலத்தை காக்கும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் எழுந்தருள ஆசையாக இருக்கீங்களா? குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் 5 சக்தி வாய்ந்த பொருட்கள் பற்றி நம்ம அற்புதமான தகவல்கள் சொல்ல போகிறோம். இது உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய வீடியோ. நம் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் மற்றும் தெய்வீக சக்தியை நிலைக்கச் செய்ய வேண்டும் என்றால் அதற்காக சில பொருட்களை வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துவது அவசியமாகும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவல்கள் மட்டும் அல்லாமல் விதவிதமான சட்னி வகைகள், கிரேவி வகைகள், சமையல் வீடியோக்களும் அப்லோட் பண்ணுறோம். விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வத்தை ஈர்க்கும் ஃபஸ்ட்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம். இது நல்ல வாசனை தரக்கூடிய பொருள். தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்கள் பச்சை கற்பூரத்தை தூளாக்கி நாம் ஏற்றும் விளக்கில் அந்த துகள்களை இட்டு நாம் தீபம் ஏற்றும் போது பச்சை கற்பூரத்தின் நறுமணமானது வீடு முழுவதும் பரவியிருக்கும். பச்சை கற்பூரத்தின் வாசமானது இறை சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய். ஏலக்காயை உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு மாலையாக போட்டு வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்தை வசியப்படுத்தும் ஆற்றல் ஏலக்காய்க்கு உண்டு. குலதெய்வத்தின் உருவப்படங்கள் வைத்து வழிபடுவர்கள் ஏலக்காய் மாலை போட்டு வழிபடுவதால் அற்புத பலன்கள் கிடைக்கும். தெய்வத்தை ஈர்க்கும் மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு. ஒற்றை எண்ணிக்கையில் கிராம்பை விளக்கில் போட்டு விளக்கேற்றினால் அற்புத பலன்கள் ஏற்படும். கிராம்பு என்பது உணவுக்கும் மருத்துவத்திற்கும் பயன்படுகிறது. அந்த வகையில் கிராம்பை வைத்து வழிபடுவதால் நல்ல முன்னேற்றமும் வல்லமையும் அதீத சக்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். நான்காவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது. நல்ல நறுமணம் தரக்கூடிய இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஜவ்வாதை வீட்டில் பயன்படுத்துவது நல்லது. ஜவ்வாதில் இருந்து வரும் வாசனை மனதிற்கு புத்துணர்ச்சியும் நல்ல எண்ணத்தையும் தரும். இதன் வாசனை வீட்டில் இறை சக்தியை நிறைந்திருக்க செய்யும். பெரும்பாலும் அனைத்து கோவில்களிலும் ஜவ்வாதை பயன்படுத்துவார்கள். இதை தொடர்ந்து வீட்டில் பயன்படுத்துவதால் வீடே கோவிலாக மாறும். குலதெய்வத்தை ஈர்க்கும் ஐந்தாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துளசி. வீட்டில் துளசி இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி தேவியும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்வதாக அர்த்தம். தினமும் துளசியை பயன்படுத்தி பூஜை செய்வது மிகவும் நல்லது. தினமும் துளசி மாடத்திற்கு பூஜை செய்வது நல்ல பலன்களை தரும். இந்த 5 பொருட்களையும் தினமும் வீட்டில் பயன்படுத்துவதால் உங்கள் வீட்டில் குலதெய்வமானது குடியேறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.